இன்னைக்கு நாம சால்வேஷன் டிவி சீரிஸோடைய 2வது சீசனை பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த சீரிஸ்க்கான ஃபர்ஸ்ட் சீசனை போட்டு முடிச்சாச்சு. சீரிஸை ஃபாலோ பண்ணவங்களுக்கு கண்டிப்பா அது என்ன கதைன்னு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் பார்க்கலனா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ இந்த சால்வேஷன் கதை என்னன்றத ஒரு சின்ன ரீகாப்பா பார்த்துடலாமா? பூமியை மோதுறதுக்காக ஒரு பெரிய எரிக்கல் வந்துகிட்டு இருக்கு. அதை கண்டுபிடிச்ச யூஎஸ் கவர்மெண்ட் அந்த எரிக்கலுடைய பாதையை மாத்தி விடுறதுக்காக கிராவிட்டி டிராக்டர் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதுல இருந்து வரக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வச்சு எரிக்கல்ல லைட்டா நவுத்தி விட்டுறணும், அது மூலியமா நம்ம பூமி மேல அந்த எரிக்கல் மோதாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. அதுக்கு ஏகப்பட்ட பாலிடிக்ஸ், நிறைய பிரச்சனைகள் நடக்குது. இதுக்கு நடுவுல ரெசிஸ்ட் அப்படின்னு ஒரு ஹேக்கர்ஸ் குரூப் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவுல சண்டை வர மாதிரியே ஏகப்பட்ட விஷயங்களை பண்றாங்க. அதோடைய விளைவா ரஷ்யா யூஎஸ் மேல 4 மிசைலை லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம கதையோடைய முக்கியமான கேரக்டர் டேரியஸ்னு ஒருத்தவர் என்ன பண்றாரு, மார்ஸுக்கு போறதுக்காக சில பேரை செலக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு, ஒரு 160 பேரை. அவங்க எல்லாரையுமே ஒரு சேஃபான பங்கருக்குள்ள கூட்டு போயிடுறாரு. அங்கதான் இவங்க மார்ஸுக்கு போகக்கூடிய பெரிய ஆர்க் இருக்கு. இது வரைக்கும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்த்துருப்போம். இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்க்கணும்னா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ இதுக்கப்புறமேட்டு என்ன ஆச்சு, பங்கர்ல இருக்கிறவங்க எல்லாருமே மார்ஸுக்கு போறாங்களா, வந்த மிசைல் அட்டாக் பண்ணுச்சா, அந்த தாக்குதல்ல எத்தனை பேர் இறந்தாங்க, இல்ல அதை தாக்காமலே தடுத்துட்டாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே இப்போ நம்ம செகண்ட் சீசன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங்லேயே அந்த பங்கரை தான் காமிக்கிறாங்க. உள்ள ஏகப்பட்ட பேர் இருந்தாங்களே, இப்போ எல்லாருமே அங்கே மயக்கமாகி இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதுல இருந்து நம்ம கிரேஸ் மட்டும் தான் பொறுமையா கண் முழிக்கிறாங்க. அவங்களுக்குமே என்ன நடந்துச்சுன்றது புரியல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சீசனை எந்த இடத்துல முடிச்சோமோ அதுல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மிசைல் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பங்கருக்குள்ள எல்லாருமே வேகமா ஏத்திட்டு இருக்காங்க. உள்ள எல்லாருமே வந்துட்டாங்க, சேஃபா இருக்காங்க. வெளியே என்ன நடக்குதுன்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. மிசைல் வந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த பங்கருக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு 30 நாளாச்சும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம் தெரிய வந்தோடனே அங்க இருக்க ஒருத்தவன் கத்த ஆரம்பிக்கிறான், ஏங்க நான் சும்மா தண்ணி கேன் போட வந்தேங்க, பதட்டத்துல என்னையும் உள்ள ஏத்திட்டீங்க, மேல என்னோட குடும்பம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, என்னால இங்க இருக்க முடியாது, என்ன வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் உடைக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் தான் தெரிய வருது, மார்ஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு 160 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அதோட சேர்த்து நிறைய பொதுமக்களும் உள்ள வந்திருக்காங்க. மிசைல் வந்துகிட்டு இருக்குன்ற அவசரத்துல அங்க இருக்க எல்லாருமே தெரியாம ஏத்திட்டாங்க போல. அதனாலே அங்க ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது. அப்படியே 2வது நாள் ஃபுல்லா சர்வே எடுத்துட்டாங்க. அதுல பார்த்தா 84 பேர் மட்டும்தான் மார்ஸுக்கு போக வேண்டியவங்க. மீதி இருக்கிற 104 பேருமே வெளியே இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்கள். சோ இப்ப 24 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னுமே வெளியே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இங்க வேற சின்ன சின்னதா சண்டை நடக்குது. அப்படியே டே 4 4வது நாள் ஆகுது. இப்போ வரைக்குமே வெளியே என்ன நடந்துச்சு, மிசைல் அட்டாக்ல எல்லாரும் செத்துட்டாங்களா, உயிரோட இருக்காங்களா, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்ல. ஏன்னா இந்த பங்கர்ல தான் சிக்னலே கிடைக்காது. அதனால வெளியே என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அப்போதான் அந்த பங்கருக்குள்ள ஹாரிஸ் ஒருத்தவங்களை பாக்குறாரு. இது யாருன்னா, ஒரு வாட்டி பார்ல சரக்கு அடிக்க போயிருக்கும் போது அங்க இருக்க பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணி இருந்திருப்பார்ல, அந்த பொண்ணு தான். இவங்களோட பேரு லேன். பகல்ல ஸ்டூடெண்டாகவும் நைட்டு மட்டும் பார்ல வேலை செய்யற பொண்ணாகவும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க போல. அந்த மாதிரி தான் படிக்கிறதுக்காக டேரிஸோட கம்பெனிக்கு வந்திருந்திருப்பாங்க. அப்பதான் மிசைல் வந்திருக்கும். அந்த பதட்டத்துல அவங்களையுமே பங்கருக்குள்ள ஏத்தி இருந்திருப்பாங்க. வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியல. இங்க இருக்க எல்லாருமே அந்த ஆர்க்குள்ள ஏத்திட்டு போக முடியாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அங்க இருக்கும் போது ஸ்டார்டிங்ல ஒருத்தர் பிரச்சனை பண்ணார்ல, அவரோட பேரு ஜோ. அவரு டக்குன்னு மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. அது சூசைடா இல்ல ஆக்சிடென்டா தெரியல. அப்படியே அடுத்த நாள் 5வது நாள் ஆகுது. இன்னுமே அந்த கன்ஃபியூஷன் தான் போய்கிட்டு இருக்கு. இவரு வேணும்னே விழுந்து செத்துட்டாரா, இல்லைன்னா யாராச்சும் கொலை பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது சடனா அந்த சீரியஸான சிச்சுவேஷன்ல கிரேஸ் சிரிக்கிறாங்க. என்னம்மா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீ மட்டும் சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே அங்க இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ என்ன ஆயிருக்குன்னா, அங்க இருக்க ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகிட்டு இருந்திருக்கு. அதனாலதான் அவங்களுக்கே என்ன பண்றேன்னு தெரியாம எல்லாரும் கொஞ்ச நேரம் மென்டல் பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே சடனா எல்லாரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதான் ஸ்டார்டிங்ல பார்த்து இருந்திருப்போம். இப்ப கரெக்டா 5 நாள் ஆயிடுச்சா, அந்த கூட்டத்துல இருந்து நம்ம கிரேஸ் மட்டும் தான் லைட்டா மயக்கம் தெரிஞ்சு எந்திரிக்கிறாங்க. அப்போ கதவை திறந்துட்டு யாரோ வராங்க, வைஸ் பிரசிடென்ட் வராங்க. எல்லாரும் வழி விடுங்க வழி விடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே வராங்க. யார் அந்த வைஸ் பிரசிடென்ட்னு பார்த்தா நம்ம டேரியஸ். உங்ககிட்ட சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸை கூட்டு போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க. சோ 5 நாளைக்கு முன்னாடி இந்த பங்கர்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். இப்ப அதே 5 நாளைக்கு முன்னாடி வெளியே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா 4 மிசைல் வந்துகிட்டு இருந்துச்சுல, அதுல 3 மிசைல இவங்களும் பதில் மிசைல் அனுப்பி தவிர்த்துட்டாங்க. ஆனா ஒரே ஒரு மிசைல் மட்டும் ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கிற இடத்துல போய் விழுந்து வெடிச்சிருந்திருக்கு. இதனால ஒரு 100 பேர் கிட்ட செத்து போயிருந்திருக்காங்க. பரவாயில்ல, ஒருவேளை சிட்டி மேல விழுந்திருந்தா ஏகப்பட்ட பேர் செத்து இருந்திருப்பாங்க. இப்ப வெறும் 100 பேரோட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க. வந்த 4 மிசைலையுமே அனுப்புனது ரஷ்யா
ரஷ்யா தான், ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் தானே போய் வெடிச்சது. அதை வந்து ஹேக் பண்ணிருப்பாங்க அந்த ரெசிஸ்ட் குரூப்ல இருக்கவங்க. அவங்க நினைச்சிருந்தா சிட்டி மேல போட்டு இருந்திருக்கலாம். ஆனா எதுக்காக ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கிற இடத்துல வெடிக்க வச்சாங்கன்னா அது இங்க இருக்கிறவங்கள பயமுறுத்துறதுக்காக. சோ அந்த ரெசிஸ்ட் குரூப் ஏதோ ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க. அந்த டிமாண்டை மட்டும் பண்ணலனா என்ன நடக்கும்ன்றத காட்டுறதுக்காக தான், பயமுறுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க போல. இருக்கிற நியூக்ளியர் மிசைல்ஸ் எல்லாத்தையுமே இப்ப அந்த ரெசிஸ்ட் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி அவங்க தான் வச்சிருக்காங்க. அப்படியே பப்ளிக் ஃபுல்லா எல்லாருக்குமே லைவ் வராங்க. லைவ் வந்து எரிக்கல் வந்துகிட்டு இருக்க உண்மையை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அவங்களோட டிமாண்ட் என்னன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த குரூப்போட டிமாண்ட் என்னன்னு பார்த்தா, இதுக்கப்புறம் வரப்போற எரிக்கலை தடுக்கிறதுக்கான ப்ராஜெக்ட பண்ண போறது ரெசிஸ்ட் குரூப்ல இருக்கிறவங்க தான். அதுக்கு இவங்களுக்கு 30 சயின்டிஸ்ட் தேவைப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பேஸ் ஆபரேஷனை நடத்த போறது நம்ம டேரிஸோட கம்பெனில. அதையுமே கேட்டு வாங்கிடுறாங்க. இதெல்லாம் தாண்டி லியாம் இருக்கான்ல, அவனையுமே எங்க கூட தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரிஸ் கிட்ட இருந்து லியாம பிரிச்சு கூட்டு போயிடுறாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம டேரிஸ் கிட்ட இருந்து டெஸ்ஸை வாங்கிட்டாங்க. அடுத்து டேரிஸோட கம்பெனி, இப்ப லியாம். இந்த மாதிரி டேரிஸ் கிட்ட இருக்க எல்லாமே போயிடுச்சு. அவரா கடுப்புல உட்காந்து இருக்காரு. எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டாங்க, எல்லாமே போச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போதுதான் நம்ம பிரசிடென்ட் கூப்பிட்டு, நீ ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க, உன்கிட்ட இருக்கிறது எல்லாமே போனாலும் நான் உனக்கு ஒரு பெரிய பவர் கொடுக்குறேன். இன்னையில இருந்து நீ என்னோட வைஸ் பிரசிடென்ட். அவங்க அந்த பக்கம் தனியா வேலை பார்க்கட்டும், நீ இந்த பக்கம் தனியா வர எரிக்கல்ல எப்படி தடுக்கலான்னு பாரு. உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்துல இருந்தா நம்ம பிரசிடென்ட் டேரியஸா வைஸ் பிரசிடென்ட் ஆகி இருந்திருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் அந்த ஆர்க் இருக்கக்கூடிய பங்கர்ல இருந்து அலர்ட் வந்திருக்கும். ஆக்சிஜன் லெவல் கம்மியாக்கிட்டு இருக்கு அப்படின்னு அலர்ட் வந்தோடனே அதுக்கப்புறமேட்டு தான் வந்து அந்த பங்கரை ஓபன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல, அது எல்லாமே இதுதான். எல்லாரும் கிரிட்டிக்கல் லெவலுக்கு போறதுக்குள்ள எப்படியும் அங்க இருக்க எல்லாருமே காப்பாத்திடுறாங்க. டேரிஸ் இப்ப எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு போனோம். ஆனா அவ்வளவு சீக்கிரம் என்னால எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ரெசிஸ்ட் குரூப்ல இருக்கிறவங்க நியூக்ளியர் மிசைல் எல்லாம் ஹேக் பண்ணி வச்சிருக்காங்களே, அந்த ஹேக்கை மட்டும் எடுத்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களால நம்மள மிரட்ட முடியாது, என் கம்பெனி என்கிட்ட இருந்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நியூக்ளியர் மிசைல் எல்லாத்தையுமே இவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ட்ரை பண்றாரு. எப்படியோ அவங்க ஹேக் பண்ணி வச்சிருக்க மெத்தடை கண்டுபிடிச்சு அந்த ஹேக்கை எடுக்கலாம் அப்படின்ட்டு போகும்போது அப்பதான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க. அது வந்து ஒரு ட்ராப். இவ்வளோ ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு வச்சிருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா அது ட்ராப்பா தான் இருக்கும் அப்படின்ட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அது நினைச்ச மாதிரியே ட்ராப் தான். சப்போஸ் அவங்க மட்டும் அந்த ஹேக் எடுத்திருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 13 மிசைல் லான்ச் ஆகி பல கோடி மக்கள் செத்து இருந்திருப்பாங்க. சோ இப்போ இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. வேற வழி இல்லாம டேரிஸ் இந்த இடத்த காலி பண்ணிட்டு போறாரு. வைஸ் பிரசிடென்டா மாறினதுக்கு ஸ்பீச் கொடுக்கணும்ல, அதனால மக்களுக்கு முன்னாடி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. பிரசிடென்ட்டே பெருமைப்படுற அளவுக்கு பயங்கரமான ஸ்பீச். எரிக்கல் வருதுன்னு பதட்டமா இருந்த மக்களுக்கு எல்லாமே இந்த ஸ்பீச்சை கேட்டோடனே கொஞ்சம் நம்பிக்கை வருது. அடுத்து நம்ம கிரேஸ், அவங்களுக்குமே பதவி உயர்வு. என்ன போஸ்டிங் வந்திருக்காங்கன்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி கிளார் பார்த்திருப்போம்ல, அவங்க ஒரு சீனியர் அட்வைசரா இருந்திருப்பாங்களே, அந்த போஸ்டிங் இப்ப நம்ம கிரேஸுக்கு கிடைச்சிருக்கு. சோ கிளார் இருந்த ரூம் இப்ப நம்ம கிரேஸுக்கு. அங்க உள்ள போலான்னு பார்த்தா உள்ள கிளார் உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. சோ எப்ப நம்ம கிரேஸ் கிளாரை சாவடிச்சாங்களோ அப்பதுல இருந்து இப்ப வரைக்குமே செத்து போன கிளாரை பாக்குற மாதிரி இவங்களுக்கு ஒரு டிராமா. எங்க பார்த்தாலுமே கிளார் இருக்கிற மாதிரி தான் இவங்களுக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நம்ம ஜில்லியன், டேரியஸ் இவங்கள அவருடைய அசிஸ்டண்டா மாத்திக்கிறாரு. அதனால இப்ப இவங்க கிரேஸோட வீட்டுல தான் தங்கிட்டு இருக்காங்க. நம்ம கிரேஸ் வந்துட்டு பார்த்தா டேரியஸை லவ் பண்றாங்க போல இருக்கு. டைரக்டாவே போய் கேட்டுறாங்க, ரஷ்யால நடந்தது நீ மறந்துட்டியா, அதை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டா டேரியஸுக்கு இப்ப இதெல்லாம் டைம் இல்ல, இதை தாண்டி நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவருக்குமே ஆசை தான், பட் இருந்தாலும் அந்த ஆசை கடமையா தடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு வேலையில பிஸியா இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹாரிஸ், அவர் அந்த லேன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுக்கு கூட்டு போய் வச்சு ரொமான்ஸ் பண்றாரு. இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. இந்த மாதிரி ஜோடிகள் எல்லாம் மாறி மாறி போயிருக்கு. அப்படியே இந்த பக்கம் நம்ம டேரிஸோட கம்பெனியை காமிக்கிறாங்க. கம்பெனி ஃபுல்லா இப்ப ரெசிஸ்ட் ஆட்கள் தான். லியாம் வேலை பார்க்கலாமே சொல்லிட்டு உள்ள போறான். அப்போ அங்க ஒரு கேரக்டரை பார்த்து அவன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். யாருன்னு பார்த்தா நம்ம ப்ரொஃபசர். கடைசியா இவன் தன்னோட கையால ப்ரொஃபசரை கொல்லும் போதுதான் பார்த்து இருந்திருப்பான். அவர் இப்போ உயிரோட வந்திருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். இந்த மாதிரி எல்லா பக்கமும் தலைகீழா போய்கிட்டு இருக்கா. அதே சமயம் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையை காமிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, பெனட். போன சீசன்ல தப்பிச்சு போயிருந்திருப்பான்ல, அவனை கூட்டு போனது இவனை சப்போர்ட் பண்ணக்கூடிய சில மிலிட்டரி ஆட்கள். அங்க இருக்கவங்க எல்லாருமே இவனை தான் பிரசிடென்ட்னு கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டயும் இவன் பகிரங்கமான ஒரு விஷயத்த சொல்றான். ஒயிட் ஹவுஸை திரும்பி நான் கைப்பற்றுவேன், கண்டிப்பா என் கிட்ட இருந்து பறி போன பதவியை நான் திரும்பி வாங்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வரும் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கா. அப்படியே பொதுமக்களை காமிக்கிறாங்க. அவங்களும் என் பங்குக்கு நான் சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு ஊரே கலவரமாக்கிட்டு இருக்காங்க. எரிக்கல் வர விஷயத்தை தான் பப்ளிக்கா ரெசிஸ்ட் குரூப் சொல்லிருச்சுல்ல, அதனால எவனுமே வேலைக்கு போறது இல்ல போல இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் கம்மியாயிட்டே போகுது. இதுக்கு நடுவுல பெனட் வேற பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா. சோ ஃபர்ஸ்ட் அந்த பெனட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹாரிஸ் கிரேஸோட அப்பாக்கு அந்த வேலையை கொடுக்குறாரு. பெனட் எங்க இருக்கானோ முதல்ல சீக்கிரம் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எரிக்கல் வரதுக்கு இன்னும் 121 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாச்சும் அந்த எரிக்கலை தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கம்பெனில இருக்கக்கூடிய ரெசிஸ்ட் ஆட்கள் எல்லாருமே அவங்க கிட்ட இருக்க திறமையான சயின்டிஸ்ட் எல்லாம் வச்சு அந்த எரிக்கலை தடுக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம டேரியஸ், இவர் அந்த எரிக்கலை தடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவர்கிட்ட தான் எந்த சயின்டிஸ்டுமே இல்லையே. எல்லாருமே அந்த ரெசிஸ்ட் குரூப் கூட்டு போயிட்டாங்க. சோ அதுக்காக இவர் ஐஸ்லாண்டுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாரு. சோ இவரோட பிளான் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய மேக்னெட்டிக்
ஹைப்பர்சானிக் பீரங்கியை உருவாக்குறது. அந்த பீரங்கி மூலியமா ஹைப்பர்சானிக் புல்லட்ஸ், ஒளியை விட வேகமா போகக்கூடிய புல்லட்ஸை எரிக்கல் மேல அடிப்பாங்க. அது மூலியமா கண்டிப்பா எரிக்கல் நம்ம பூமியில இருக்க பாதையை விட்டு நவரும் அப்படின்றதுதான் இவருடைய பிளான். அதுக்கு ஃபர்ஸ்ட் இவர் ஐஸ்லாண்டுக்கு போகணும். ஆனா அது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா இந்த ரெசிஸ்ட் குரூப்ல இருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்க, யாருமே உங்க நாட்டுல இருந்து வெளியே போக கூடாது. அப்படி யாராச்சும் போனீங்கன்னா அதை நாங்க கண்டுபிடிச்சோம்னா மிசைலை லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி வச்சிருக்காங்க. சோ அவங்க கிட்ட மாட்டிக்காம ரேடார்ல சிக்காத அளவுக்கு ஒரு ஸ்டெல்த் ஜெட்ல நம்ம டேரியஸ் அங்க ஐஸ்லாண்டுக்கு போயிட்டு அங்க இருக்க கவுன்சில் கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்கிறாரு. ஆனா அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களால ஹெல்ப் பண்ண முடியாது, நாங்க தான் ஹெல்ப் பண்ணோம் தெரிஞ்சா எங்க மேலேயே அவங்க குண்டு போட்டுருவாங்க, அதனால எங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ நம்ம டேரியஸ் தான் பேசி சமாளிச்சு ஒரு வழியா ஒத்துக்க வச்சிடறாரு. எப்படியோ நம்ம பிளான் எக்ஸிக்யூட் ஆக போதுன்னு சந்தோஷமா நம்ம டேரியஸ் போகலாம்னு நினைக்கும் போதுதான் அந்த கூட்டத்துல இருந்து சடனா எவனோ எஞ்சி நம்ம டேரியஸ் மேல 3 வாட்டி ஷூட் பண்ணிடுறான். இவன் அந்த ரெசிஸ்ட் குரூப்பை நம்புறான் போல இருக்கு. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு, இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கிரேஸ் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன் இந்தாமா இன்னும் விட்டா எனக்கு பாடையை கட்டிடுவ போல இருக்கு அப்படின்ட்டு டேரியஸ் பொறுமையா எந்திரிக்கிறாரு. பார்த்தா அவர் போட்டிருக்காருல ஷர்ட், அதுவே ஒரு புல்லட் ப்ரூஃப் ஷர்ட் போல இருக்கு. அதனால எந்த புல்லட்டும் உள்ள இறங்காம அவர் தப்பிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த பெனட் வேற சும்மா இருக்க மாட்டான். ஆக்சுவலா இப்ப இருக்க பிரசிடென்ட் டேரியஸ் எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த பெனட் பிரசிடென்டா இருக்கும் போது அவனை கடத்தி கூட்டு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு தானே இந்த பிரசிடென்ட் உள்ள இறக்கிருப்பாங்க. சோ அப்ப சட்டப்படி இன்னுமே பிரசிடென்டா இருக்கிறது அந்த பெனட் தான். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பப்ளிக் கிட்ட சொல்லிடுறான். அந்த கிழவி நான் பிரசிடென்டா இருக்கும் போது என்ன கடத்தி அவ பதவிக்கு வந்துட்டா, சோ திரும்பி நான் என்னோட பதவியை மீட்டு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற மக்களுக்கு நடுவுல ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம லியாம காமிக்கிறாங்க. சோ லியாம் அப்புறம் சில சயின்டிஸ்ட் எல்லாமே ஒரு குரூப், இந்த மாதிரி தனித்தனியா ஒரு குரூப் சேர்ந்து எரிக்கலை எப்படி தடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லியாம் கூட ப்ரொஃபஸரும் அந்த குரூப்ல இருக்காரு. எல்லாருமே மண்டையை பிச்சிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனையா இருக்கும், கிராவிட்டி டிராக்டரை வச்சு எதனால அந்த எரிக்கலை தள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம லியாமுக்கு உண்மை தெரியும், அந்த எரிக்கல்ல அயன் இருக்கு, அதனாலதான் வேலை செய்யாது அப்படின்றது நம்ம லியாமுக்கு தெரியும். ஆனா அந்த உண்மையை மத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டான். இது தெரியாம எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் தான் அந்த குரூப்ல அலிஷியான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ போயிட்டு நம்ம லியாம் கிட்ட கேட்கறா, உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும்ன்றது எனக்கு தெரியுது, ஆனா ஏன் நீ அந்த விஷயத்த சொல்ல மாட்ற? ரெசிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை காப்பாத்த தானே ட்ரை பண்றாங்க, நீ அந்த விஷயத்த சொன்னா எவ்வளவு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த அலிஷியா பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் நம்ம லியாம் கேட்கறான், என்கிட்ட சொல்றியே நீயும் தான் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிற, இந்த இடம் ஏதோ உனக்கு பழக்கப்பட்ட மாதிரி போற, ஸ்டார்டிங்ல இந்த கம்பெனிக்குள்ள வரும்போது ஒரு டீ பேக் கூட எங்க இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல, ஆனா நீ வாட்டுக்கு அசால்ட்டா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர, ஒழுங்கா சொல்லு, உனக்கும் இந்த கம்பெனிக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கு, நீ யாரு இதுக்கு முன்னாடி இங்க வேலை செஞ்சியா அப்படின்னு கேட்கும் போதுதான் அப்ப அந்த அலிஷியா பொண்ணு ஒரு உண்மையை சொல்றா. என்னன்னா இந்த அலிஷியாவும் டேரியஸும் ஒன்னாதான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க 7 வருஷமா. அலிஷியாவும் டேரியஸும் சேர்ந்துதான் டெஸ்ட்ன்ற ஒரு ஏஐ கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. ஆனா அந்த டெஸ்ட் சாஃப்ட்வேரை இவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதோடைய கிரெடிட் எல்லாத்தையுமே டேரியஸ் எடுத்துக்கிட்டாராம். அந்த கோவத்துலதான் இவங்க இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி புதுசா ஒரு டிடெக்டிவ காமிக்கிறாங்க. இவரு செத்து போன கிளாரை தேடிக்கிட்டு இருக்காரு. இப்போ வரைக்குமே எல்லாருமே கிளார் மிஸ்ஸிங் தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஆல்ரெடி நம்ம கிரேஸ் கிளாரை கொண்டுட்டாங்க. அந்த விஷயத்தை பத்தி அவங்க யார்கிட்டயுமே சொல்ல புள்ள, டேரியஸ் கிட்ட கூட சொல்லாம அந்த உண்மையை மறைச்சிருக்காங்க. சோ கிளார் எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த டிடெக்டிவ் கிளாரை தேடிக்கிட்டு இருக்காரு. ஹாரிஸ் கிட்ட போய் விசாரிக்கிறாரு, கிளாரை தெரியுமா, எப்ப கடைசியா பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிஸ் கிட்ட விசாரிக்கும் போதுதான் அப்போ ஒரு உண்மை தெரிய வருது. கிளாரும் ஹாரிஸும் 3 வருஷத்துக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க புள்ள. இந்த ஒரு உண்மை தெரிய வருதா. அடுத்து நம்ம கிரேஸ் கிட்ட விசாரிக்கலாமேன்னு சொல்லிட்டு கிரேஸோட வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கிறாரு. அந்த விசாரணையில இன்னொரு உண்மை தெரிய வருது. சோ இந்த டிடெக்டிவ் எதுக்காக இவ்வளவு ஆர்வமா கிளாரை தேடிக்கிட்டு இருக்காருன்னா, கிளார் வேற யாரும் இல்ல, இந்த டிடெக்டிவோடைய சிஸ்டர். அக்காவா தங்கச்சியான்னு தெரியல, சிஸ்டர்னு சொல்றாங்க. சோ நம்மளும் சிஸ்டர்னே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதனாலதான் இந்த டிடெக்டிவ் இவ்வளவு தீவிரமா எல்லாரையுமே விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா வெளியே காமிக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே இப்ப நம்ம பிரசிடென்ட்டுக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு இந்த பெனட் வேற தெருவுல இறங்கி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கான். நம்ம ஆட்கள் பிரசிடென்ட் எல்லாருமே கிரிமினல் அப்படின்ற அளவுக்கு அங்க ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கான். இதுக்கு மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருந்ததுனால நம்ம டேரியஸ் ஐஸ்லாண்ட்ல போய் ஹெல்ப் கேட்டார்ல, அங்கதானே இவரோட ப்ராஜெக்ட பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ப்ராஜெக்டோட பேரு ரெயில் கன். ஆக்சுவலா அந்த ப்ராஜெக்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டு இருந்திருப்பாரு புள்ள. அந்த பழைய பீரங்கியை தான் இவங்க திரும்பியுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளவு பெரிய கன்ஃபியூஷன் போய்கிட்டு இருக்கிறதுனால அந்த ப்ராஜெக்டை விட்டுட்டு எல்லாருமே போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் யார் பிரசிடென்ட்னு முடிவு பண்ணி சொல்லுங்க, முடிவு பண்ணக்கு அப்புறமேட்டு நாங்க இந்த வேலையை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே வேலையை நிறுத்திட்டு போயிடுறாங்க. சோ இப்ப பெனட் போய் சொல்றான் அப்படின்றத மட்டும் இவங்க நிரூபிக்கலனா டேரியஸால எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு நடுவுல இந்த டிடெக்டிவ் வேற கிளார் எங்கன்னு சும்மா தேடினே இருக்கிறாரு. கிளாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம விட மாட்டாரு புள்ள இருக்கு. எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் கிளார் இருந்த ஆபீஸ்ல போயிட்டு சும்மா தேடி பாக்குறாரு. அந்த இடத்துல சீக்கிரட்டா ஒரு பென்டிரைவ் மாதிரி கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு பக்கமும் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்க நம்ம ஜில்லியில காமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, பங்கர்ல இருக்கும்போது ஒருத்தவர் செத்து இருந்திருப்பார்ல, அவரோட பேர் கூட ஜோ, அவரை பத்தி விசாரிச்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கேக்குறாங்க. அப்ப அந்த டாக்டர் பாடியை காட்ட மாட்டாரு. ஏன்னா பாடியை வேற யாரோ கிளைம் பண்ணிட்டு போயிட்டாங்க போல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்குறாரு. அதுல
கடைசியில பார்த்தா செத்து போன அந்த பயலோட பேரு ஜோவே இல்ல, வேற ஒரு பேரு. சோ அப்பனா அந்த பங்கர்ல ஆக்சிஜனை சாபோட்டேஜ் பண்றதுக்காகவே இந்த பையனை யாரோ அமுச்சு வச்சிருந்திருக்காங்க. யார் அனுப்பி வச்சிருப்பான்னு தெரியல. ஆனா செத்து அந்த பயலோட காதல சின்னதா ஒரு சிப் மாதிரி இருந்திருக்கு. அப்ப கண்டிப்பா இவனதான் வேணும்னே யாரோ உள்ள அனுப்பி விட்டுருக்காங்கன்னு இவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த டிடெக்டிவ் பென்ட்ரைவ் எடுத்துருப்பாருல, அதை எடுத்துட்டு போய் நேரா பெனட் கிட்ட கொடுக்குறாரு. சோ பெனட் தான் இந்த வேலையை கொடுத்துருப்பாரு போல இருக்கு. அந்த பென்ட்ரைவை காட்டி என்னதான் நடந்துச்சு, அன்னைக்கு கடைசியா கிளார் கூட யார் தான் இருந்தா அப்படின்னு கேட்டோன்னே அப்ப பெனட் என்ன சொல்றாருன்னா, ஹாரிஸ் இருந்தாரு, ஹாரிஸ் கூட ஏதோ ஒரு ஏஜென்ட் மாதிரி இருந்தாரு, பட் அந்த ஏஜென்ட் யாருன்றதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த ஏஜென்ட் யாருன்றது நம்மளுக்கு தெரியும். ஹாரிஸும் கிரேஸோட அப்பாவும் தான் கடைசியா கிளார் கூட இருந்திருப்பாங்க. அந்த விஷயத்த பெனட் சொல்றாரா. சோ உடனே இதை பத்தி டைரக்டா கேட்டு பார்த்தரலாமே சொல்லிட்டு கிரேஸ் கிட்ட போயிட்டு இந்த டிடெக்டிவ் கேக்குறாரு. ஆனா கிளாரை கொன்னதே கிரேஸ் தானே, கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. எனக்குலாம் அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காங்களா. ஆனா டிடெக்டிவ்க்கு லைட்டா டவுட் வந்துருது. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும், ஆனா என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க, பிடிக்கிறேன், கண்டுபிடிச்சக்கு அப்புறமேட்டு உங்களை வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவங்களுக்கு பயம் தாங்கல, ஹாரிஸுக்கு போன் பண்ணி புலம்புறாங்க. ஆனா அந்த பக்கம் ஹாரிஸ் ஜாலியா லேன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் இப்ப ரிலேஷன்ஷிப் குள்ள போயிட்டாங்கல்ல, அதனால அடிக்கடி வீட்டுக்கு கூட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாரு கிரேஸ், பதட்டப்படாத. சப்போஸ் நீ தான் அந்த கொலையை பண்ணன்னு ஒத்துக்கிட்டனா எல்லாமே வீணாயிடும். பெனட் எதிர்த்து நம்மளால எதுவுமே பேச முடியாது, இதையுமே அவன் பக்கம் திருப்பிப்பான். அதனால தயவு செய்து இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லாத, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸை இவர் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம டேரியஸ் என்ன பண்றாரு, சின்னதா டிராகன் ஃபிளை மாதிரி ஒரு ரோபோட்டை ரெடி பண்ணி லியாமுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அந்த பக்கம் லியாமும் அந்த டிராகன் ஃபிளையை உள்ள எடுத்து பாக்குறான். சின்னதா சிப் மாதிரி இருக்கு. சோ இந்த சிப் எதுக்காகனா, இதுக்குள்ள ஒரு வைரஸ் இருக்கு. ரெசிஸ்ட் ஆட்கள் இப்ப எல்லாருமே எப்படி பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க, நியூக்ளியர் மிசைல லான்ச் பண்ணிடுவோம்னு சொல்லி தானே பயமுறுத்திட்டு இருக்காங்க. அது பண்றதே டெஸ்ட வச்சுதான், நம்ம டேரியஸோட டெஸ்ட் ஏஐ வச்சுதான் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ஏஐ மொத்தமா நம்ம ஃபுல்லா கிராஷ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களால மிரட்ட முடியாது, நம்ம ஃப்ரீயா வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைரஸ் உள்ள சிப் அனுப்பி வச்சிருக்காரு புள்ள. இதை மட்டும் இப்ப லியாம் டெஸ்டோட சர்வர்ல அப்லோட் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் ரெசிஸ்டால ஒன்னும் வாலாட்ட முடியாது. எப்படி போய் இதை அப்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது திடீர்னு அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து லியாம கூப்பிட்டு போறாங்க. எதுக்காகனா வரப்போற எரிக்கல்ல தடுக்கிறதுக்காக பிளான் பண்றதுக்கு தான். இப்பதான் அலிஷியாவை பத்தின உண்மை நம்ம லியாமுக்கு தெரிஞ்சிருச்சுல, அதனால இவரோட ஐடியாவை சொல்றாரு. வந்துகிட்டு இருக்க எரிக்கல்குள்ள அயன் இருக்கு. சோ அந்த அயனை இழுக்கிறதுக்கு என்ன தேவைப்படும், மேக்னெட். அந்த மேக்னெட்டை தான் இப்ப இவங்க உருவாக்க போறாங்க. எப்படின்னா ஆல்ரெடி இஎம் டிரைவை மேல அனுப்பி விட்டுருக்காங்கல்ல, அதை ரீப்ரோகிராம் பண்ணி மேக்னெட்டா மாத்தி அந்த மேக்னெட் மூலியமா எரிக்கல்ல லைட்டா இவங்களால இழுக்க முடியும். பட் இதுல என்ன பிரச்சனைனா, இவங்களோட இஎம் டிரைவை விட எரிக்கல் மிகப்பெரிய அளவுல இருக்கும். அப்ப கண்டிப்பா என்ன ஆகும், இஎம் டிரைவ் எரிக்கல்ல இழுக்காது, எரிக்கல் மேலதான் இந்த இஎம் டிரைவ் போய் ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஆகாம இருக்கணும்னா இவங்க இன்னொரு விஷயத்த பண்ணணும். அதுதான் என்னன்னா, இப்போ கடல்ல போட் போய்கிட்டு இருக்கு. அந்த போட்டோடைய பாய்மரத்தை வச்சுதானே அந்த கப்பலோட டைரக்ஷன் டிசைட் ஆகும். அதே பாய்மரத்தை தான் இப்ப இவங்க இந்த இஎம் டிரைவ்ல பிக்ஸ் பண்ண போறாங்க. ஸ்பேஸ்ல எப்பயுமே சோலார் விண்ட் இருக்கும். அந்த சோலார் விண்டை இவங்க பாய்மரத்தை தள்ளக்கூடிய காத்து மாதிரி அந்த சோலார் விண்டை யூஸ் பண்ணி அவங்களால எரிக்கலை நவுத்த முடியும். ஆனா இன்னுமே என்ன பிரச்சனை, அந்த எரிக்கல் ரொம்ப பெருசா இருக்கு. அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாய்மரம் தேவைப்படும்னா, நம்ம நிலாவோட சைஸுக்கு பெரிய பாய்மரத்தை அவங்க உருவாக்கணும். அதுக்கு இங்க பாசிபிளா கண்டிப்பா முடியாது. அதுக்கான ஆல்டர்னேட்டிவா தான் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, ஸ்பேஸ் லேசர்ஸை யூஸ் பண்ண போறாங்க. அந்த ஸ்பேஸ் லேசர் மூலியமா இவங்களுக்கு இன்னும் நிறைய ஃபோர்ஸ் கிடைக்கும். அந்த ஃபோர்ஸ் மூலியமா இவங்களால எரிக்கல்ல நவுத்த முடியும். இந்த பாய்மரம் மேக்னெட்டா மாத்துறது இது எல்லாமே நம்ம லியாமுடைய பிளான். ஆனா இந்த ஸ்பேஸ் லேசரோட ஐடியா யாருதுன்னா நம்ம அலிஷியாவோடது. சோ கண்டிப்பா இந்த விஷயம் சக்சஸ் ஆகும்னு சொல்லிட்டு அலிஷியா சந்தோஷத்துல அப்படியே கூட்டு போயிட்டு லியாம கிஸ் பண்றா. ஆனா நம்ம லியாம் வந்துட்டு ராமருக்கு பக்கத்து வீடு போல இருக்கு. இல்ல எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு, அதனால இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. கட் பண்ணா அடுத்த நாள் கோர்ட்ல கேஸ் போய்கிட்டு இருக்கு. யார் உண்மையான பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வாதாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம லியாம் வைரஸை அப்லோட் பண்ணலாமேன்ட்டு போகும்போது அலிஷியா அதை பாத்துறா. ஹே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பண்ண வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இங்க பாரு, ரெசிஸ்ட் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க தான், ஆனா அவங்க இப்போ உலகத்தை காப்பாத்த தானே போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை ஏன் தடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ரெண்டு பேரோட ஐடியாவையும் சேர்த்து சிமுலேஷன்ல போட்டு பார்த்தோம். 93% சக்சஸ் ஆகுது. கண்டிப்பா நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ஆகும், உலகத்தை காப்பாற்ற முடியும். இப்ப நீ இந்த மாதிரி பண்ணனா கண்டிப்பா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். சோ இதுக்கப்புறம் நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அலிஷியா போயிடுறா. லியாமும் இதை பத்தி யோசிச்சு பாக்குறான். இப்போதைக்கு ரெசிஸ்ட் தவிர வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவன் வேலை பார்க்க ஒத்துக்கிறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இன்னுமே கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமான இப்ப விஷயம் என்னன்னா கிளாரை பத்தி தான். கிளார் எங்க போனா, அவகிட்ட கேட்டா கண்டிப்பா உண்மை தெரியும். ஆனா அந்த இடத்துல கிளார் மிஸ்ஸிங்கா இருக்கிறாங்க. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியுமா, அவங்க தான் ஒரு பெரிய எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சா நம்ம ஆட்கள் எல்லாருமே தெரியலன்னு சொல்லிடுறாங்க. கிரேஸ் தான் கொலை பண்ணிருப்பாங்க, கிரேஸுமே எனக்கு தெரியலன்னு சொல்லிடுறாங்களா. அதனால இப்ப அங்க இருக்க எல்லாருமே யார் பிரசிடென்ட்னு ஓட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்னன்னா, இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் ஒரே ஒரு ஜட்ஜ் தானே இருக்காரு, அங்கெல்லாம் இந்த மாதிரி கிடையாது. 4-5 பேருக்கு மேல இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு கேஸ் வந்துருச்சுன்னா அந்த கேஸ்ல யார் கரெக்டானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங் பண்ணுவாங்க. அந்த ஓட்டிங் பேசிஸ்ல தான் யார் ஜெயிக்கிறான்றது முடிவாகும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துலயும் ஓட்டிங் பண்ணுவாங்க. அதுல பார்த்தா 4க்கு 4 ஈக்குவலா இருக்கும். பெனட்டுக்கும் 4 ஓட்டு, நம்ம பிரசிடென்ட்டுக்கும் 4 ஓட்டு, இன்னும் ஒரே ஒருத்தர் தான் ஓட்டு போடணும். அதுலதான் என்ன நடக்க
போகுதுன்றது டிசைட் ஆகும். ஸோ ஒரு இன்டர்வலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கிருந்து கலைஞ்சு போறாங்க. அப்படி போகும்போது திடுதிப்புன்னு உள்ள ஒரு லேடி வராங்க. சாரி ஜஸ்டிஸ், என்னால ஒன்றும் பண்ண முடியாது, என்னோட ஃபேமிலியை அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனித வெடிகுண்டா மாறி அந்த ரூமையே வெடிக்க வைக்கிறாங்க. அவ்வளவுதான், அந்த வெடிப்போட சேர்த்து ஓட்டு போட வேண்டிய ஜஸ்டிஸுக்கும் பயங்கரமா அடிப்படுது. இந்த விஷயத்த பண்ணது வேற யாரும் இல்ல, பெனட் தான். இப்ப அப்படியே இங்க நடந்த இன்சிடென்ட்டை அவனுக்கு சாதகமா மாத்திக்கிறான். நான் தான் சரியான பிரசிடென்ட் அப்படின்னு எனக்கு கேஸ் சாதகமா வந்துடும் சொல்லிட்டு இப்படிப்பட்ட டிராமாவை அந்த லேடி பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளாமா ஒரு பிரசிடென்ட் சி, எனக்கு நினைக்கவே வெக்கமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சிம்பத்தி உருவாக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் லியம் அவன் அந்த ப்ராஜெக்ட்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானா, அப்ப அவனுக்கு ஒரு விஷயம் டவுட்டாவே இருக்கு. அலிஷியா ரொம்பவே நார்மலா இருக்கா. மத்த சயின்டிஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் பதட்டமாவோ இல்ல சோகமாவோ ஏதோ ஒரு ஃபீலிங்கோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அலிஷியா மட்டும் ரொம்ப சாதாரணமா வேலை பார்த்துட்டு இருக்காளா, அதனால அந்த டவுட்டை அவளையே கூப்பிட்டு கேட்டுறாரு. நீ அந்த ரெசிஸ்ட் குரூப்பை சேர்ந்தவ தானே, அவங்களுக்காக தானே நீ வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, அப்பதான் அலிஷியா சொல்றா அவளுமே அந்த ரெசிஸ்ட்ல இருக்க ஒரு ஆளு தான். அவ்வளவுதான், இந்த விஷயம் தெரிய வந்தோடனே லியாமுக்கு செமையா கோவம் வருது. இதுக்கப்புறம் உன்னை நம்ப மாட்டேன்டி, இதுக்கு மேல என்னால உன் கூட வேலை பார்க்க முடியாது, ஒழுங்கா என்ன சுற்று இல்லைன்னா இந்த இடத்த விட்டு என்ன வெளியே விட்டுரு அப்படின்னு சொன்னோடனே அலிஷியாவும் ஓகே போறதுனா போய்க்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா வெளியே கண்டிப்பா உனக்கு பிடிக்காது, போன வேகத்திலேயே நீ திரும்பி என்கிட்ட வரியா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறா. அவனும் போடி நான் எதுக்கு வரேன் உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜில்லியன் கிட்ட போறான். ஜில்லியனுக்கும் டேரியஸும் அவ்வளோ சந்தோஷம், வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அடுத்து நம்ம டேரியஸ் கிட்ட லியாம் அலிஷியாவை பத்தி சொல்றான். அலிஷியான்னு பேரை கேட்ட உடனே டேரியஸுக்கு செம்மையா கோவம் வருது. பேசிட்டாளா, உன்னை மீட் பண்ணி பேசிட்டாளா, கண்டிப்பா அவ உன்னை மண்டைய கழுவிருப்பா, தயவு செய்து அவளை நம்பாத, அவ சரியான விஷம் அப்படின்ற மாதிரி டேரியஸ் கோவத்துல சொல்றாரு. ஆனா நம்ம லியாம் வந்துட்டு சொல்றான், இல்லையே நான் பார்த்த வரைக்கும் அலிஷியா அந்த மாதிரிலாம் இல்ல, ரெசிஸ்ட் குரூப் எரிக்கலை தடுக்க நினைக்கிறாங்க, அதுக்குதான் அவளும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா, நாங்க 2 பேரும் பிளான் பண்ணோம், அந்த பிளான் 93% சக்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, நம்ம ஏன் அவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி லியாம் சொன்னோடனே வருது பாருங்க டேரியஸுக்கு கோவம். என்னடா பேசிக்கிட்டு இருக்க, அவங்க கூட போய் நம்ம வேலை செய்யணுமா, எனக்கு அப்பவே தெரியும், நீ அலிஷா கிட்ட பேசும்போதே அவ இந்த மாதிரி தான் உன்னை பண்ணிருப்பான்னு தெரியும், உனக்கு வேணா நீ மட்டும் தனியா போய் வேலை செஞ்சுக்கோ, என்னெல்லாம் கூப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த சீனை கட் பண்ணா ஏதோ ஒரு பாடி கரை ஒதுங்கி இருக்கு. யாருதுன்னு பார்த்தா நம்ம கிளாரு. உடனே அந்த பாடி எடுத்து அட்டாப்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தையுமே பெனட் அவனுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு கிரேஸ் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அந்த ஜஸ்டிஸ் அங்கதான் அட்மிட் பண்ணிருக்காங்க போல, இப்ப கோமால இருக்காரு, அவரோட ஓட்டு மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கலாமேன்னு சொல்லிட்டு தான் கிரேஸ் போறாங்க. அங்க போனா அவர் கோமால இருக்காரு, கூட ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஒய்ஃப் கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் மட்டும் உங்களோட ஹஸ்பண்ட கோமால இருந்து வெளியே கொண்டு வரலாமா, இது ஒரு முக்கியமான விஷயம், அவர் போடுற ஓட்டுல தான் இந்த நாட்டுடைய பிரச்சனையே அடங்கி இருக்கு, அதனால கொஞ்ச நேரம் மட்டும் அவரை கோமால இருந்து எழுப்பி விடலாமா அப்படின்னு கேட்டோன்னே அந்த ஒய்ஃப் பயங்கரமா கோவப்படுறாங்க. ஆக்சுவலா கோமால இருந்து கொஞ்ச நேரம் எழுப்பலாம் போல இருக்கு, ஆனா அந்த மாதிரி எழுப்புனா அவரோட உயிருக்கே ஆபத்தாக கூட வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் கிரேஸ் இப்படி கேக்குறாங்க. ஆனா ஒரு ஒய்ஃபுக்கு இதை கேட்கும் போது எப்படி இருக்கும், ஆல்ரெடி அவருக்கு அவ்வளவு அடிபட்டு இருக்கு, இந்த நேரத்துல போய் நீங்க இப்படி பேசுறீங்க, உங்களுக்கே நல்லா தெரியும் நாங்க பிரசிடென்ட்டுக்கு தான் ஓட்டு போடுவோம், எங்களுக்கு 10 வருஷம் பழக்கம், பிரசிடென்ட்டை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல போய் நீங்க என்கிட்ட இப்படி கேக்குறீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லல, ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க, இல்ல நானே எல்லார்கிட்டயும் சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸை துரத்தி விட்டுறாங்க. அந்த பக்கம் டிடெக்டிவ்க்கு கிளாரோட பாடி கிடைச்சிருக்குன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. போயிட்டு பார்த்தா டாக்டர் உள்ளே விட மாட்டாங்க. ஒயிட் ஹவுஸ்ல இருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு, கிளாரோட பாடியை யாருமே பார்க்க கூடாது, சோ அங்க இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நாங்க உள்ள விடுறோம் அப்படின்னு சொன்னோடனே டிடெக்டிவ்க்கு யாரு தெரியும், நம்ம கிரேஸை மட்டும் தான் தெரியும். அதனால கிரேஸ் கிட்ட போன் பண்ணி ஹெல்ப் கேட்டா அவங்க வேற நான் ஆல்ரெடி பல பிரச்சனைல இருக்க, நீ வேற ஏன்டா தொல்லை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இது வேலைக்காகாதுடா, நேராவே போய் கேட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராரு. அப்படியே அவர் உள்ள வரும்போது ஒருத்தவனை நோட்டீஸ் பண்றாரு. அந்த பையன் உள்ள வரும்போது போலீஸ் காஸ்டியூம்ல இருந்தான், உள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு டாக்டர் காஸ்டியூம்ல இருக்கான். என்னடா அது இவன் மேல சந்தேகமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிடெக்டிவ் அந்த ஆளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் கிரேஸ் எப்படியோ சமாதானப்படுத்திட்டாங்க போல. அந்த ஒய்ஃபும் கோமால இருந்து எழுப்பி விடுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சோ கொஞ்ச நேரத்திலே ஜஸ்டிஸ் கோமால இருந்து எழுப்புறாங்க. உடனே கிரேஸ் அவர் போடுற ஓட்டை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் டேரியஸ் கண்டினியூஸா கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவன் வேற நிலைமை புரியாம இப்பதான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், கால் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னடா அப்ப உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணா, உங்களை கொல்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாரு. வேற யாரும் இல்ல, டிடெக்டிவ் ஒருத்தவரை பார்த்தாருல அவன் தான். வெளியே வேற போராட்டம் உச்சகட்டத்துல போய்கிட்டு இருக்கு. ஏன்னா பெனட் சும்மா இல்லாம ட்விட்டரா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். சோ ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்நெட்டை கட் பண்ணோம், அதனாலதான் மக்கள் எல்லாம் அவன் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால இருக்க இன்டர்நெட்டை மொத்தமா கட் பண்றதுக்காக பென்டகனுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல எப்படியோ ஒரு வழியா நம்ம கிரேஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. அந்த ஜஸ்டிஸும் நம்ம பிரசிடென்ட்டுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காரு. கரெக்டா அந்த ரெக்கார்ட் பண்ணி முடிக்க கில்லர் உள்ள வரான். எல்லாரையும் ஷூட் பண்றதுக்குள்ள டிடெக்டிவ் வந்துட்டு ஹெல்ப் பண்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம டேரியஸ் கூட லியாம் சண்டை போட்டதுனால இதுக்கப்புறம் இவரு கூட வேலை பார்க்க கூடாதுரா, எல்லாத்தையும் விட்டு டேரியஸ்க்காக வந்தா இவரு என்னையே போக சொல்லிட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு லியாம் திரும்பியுமே ரெசிஸ்ட் கிட்ட போயிடுறான். போறதுக்கு முன்னாடி ஜில்லியானே நீ என் கூட வாயான்னு கூப்பிடுறான். ஆனா அவங்க வந்துட்டு இல்ல என்னால வர முடியாது, என்னதான் அவங்க உலகத்துக்கு நல்லது பண்ணாலும் அவங்க எல்லாருமே மோசமானவங்க, அவங்க கூட எல்லாம் என்னால வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால லியாம் மட்டும் தனியா அந்த ரெசிஸ்ட் குரூப் கிட்டே மறுபடியும்
பழையபடி போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம பிரசிடென்ட் எப்படியோ பென்டகனுக்கு போயிட்டு எல்லா இன்டர்நெட்டையுமே ஆஃப் பண்ணிடுறாங்க. அதே சமயம் கரெக்டா நம்ம கிரேஸும் அந்த வீடியோ அனுப்பலாமேன்னு சொல்லிட்டு நெட் ஆன் பண்ணா நெட்வொர்க்கே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. என்னாச்சுன்னு டேரியஸ்க்கு கால் பண்ணா இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்றாரு. சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, வீடியோவை நீங்க எடுத்துட்டீங்க வந்துருங்க, உங்களுக்காக ஹெலிகாப்டர் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கிரேஸும் டிடெக்டிவும் வேகமா மேல போறாங்க. டேரியஸ் சொன்ன மாதிரியே ஒரு ஹெலிகாப்டர் வருது. ஆனா அந்த ஹெலிகாப்டர் கீழே லேண்ட் ஆகுறதுக்குள்ள எங்கேயோ இருந்து ஒரு மிசைல் வந்து அந்த ஹெலிகாப்டரை வெடிச்சு செதற வைக்குது. அவ்வளவுதான், அப்படியே கட் பண்ணி எபிசோடு அங்கேயே முடிக்கிறாங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலை சுத்தி ஃபுல்லா மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களால ரோடு வழியாவும் போக முடியாது, வந்த ஹெலிகாப்டரையுமே வெடிக்க வச்சிட்டாங்க. சோ இதுக்கப்புறமேட்டு இவங்க எப்படி இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு அந்த வீடியோ கொடுக்க போறாங்க. ஒருவேளை இவங்க தோத்து பெனட் பிரசிடென்டா ஆயிட்டானா இன்னும் நிலைமை மோசமாயிடும். சோ என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் டியான்சி ஸ்டோரி டைம்ஸ்.